ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் வாயில் வச்சோனையும் கரையும் பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை லட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியை செஞ்சிடலாம். 10-15 நிமிஷத்துலேயே இந்த பொட்டுக்கடலை உருண்டையை செஞ்சிடலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பொட்டுக்கடலை உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மாவு உருண்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவு பொரிகடலை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. கலர் மாறிடாமல் இருக்கணும். சில சமயங்களில் பொட்டுக்கடலை கடையிலேருந்து வாங்கும்போது மொறுமொறுப்பாக இருக்காது, லைட்டாக வதக்குன்னு இருக்கும். அதை இந்த மாதிரி கடாயில் சேர்த்துட்டு வறுத்துட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும், நல்லா பவுடர் ஆகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா கலர் மாறாமல் மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பிளேட்டுக்கு மாற்றிடணும். மிக்சி ஜார் எடுத்துக்கணும். ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா சுத்தமாக தொடச்சிருங்க. அப்போ தான் நம்ம பொட்டுக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகும். இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். ஜல்லடையில் கொட்டி குருணைகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கணும். 1-2 பொட்டுக்கடலை அரைப்படாமல் இந்த மாதிரி குருணைகளாக இருக்கும். அதை திருப்பி மறுபடிக்கும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். எல்லா பொட்டுக்கடலையும் நைஸான பவுடராக அரைச்சி ஜலிச்சு எடுத்தாச்சு. பொட்டுக்கடலை எந்த கப்பில் அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த சர்க்கரை நம்ம பொட்டுக்கடலை உருண்டைக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு. மாவில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பொட்டுக்கடலை உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு மாவில் கரெக்டான இனிப்பு கலந்துருக்கும். இல்லைன்னா சர்க்கரை அங்கங்கே அப்படியே இருக்கும், ஒன்று போல் மாவில் கலந்துருக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நெய் சேர்த்து நம்ம பொட்டுக்கடலை லட்டை பிடிச்சிடலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க. உருக்கிட்டு சேர்த்துக்கணும். உருக்காமல் சேர்த்தோம்னா நெய் அதிகமாக நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டை பிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்வீட் லட்டு உங்களுக்கு பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன சின்ன லட்டாக தான் பிடிக்கிறேன். மாவில் நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கையில் எடுத்து இறுக்கமாக உருண்டையாக உருட்டிக்கணும். நல்லா இறுக்கமாக உருட்டினா தான் உருண்டைகள் உடையாமல் விரிசல் இல்லாமல் வரும். இந்த ஸ்வீட் லட்டுக்கு பாலோ அல்லது தண்ணியோ எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். நெய் மட்டும் சேர்த்து தான் இந்த லட்டை செய்வோம். எடுத்துருந்த நெய் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் உருக்கிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும். எனக்கு இந்த மாவில் 10-15 உருண்டை கிட்ட கிடைச்சது. லட்டுக்கு நம்ம சேர்த்துருந்த 1/2 கப் அளவு சர்க்கரை இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சர்க்கரை சேர்த்தோம்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். நெய் தான் அதிகமாக இந்த லட்டுக்கு தேவைப்படும். தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான பொட்டுக்கடலை லட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பொட்டுக்கடலை உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸ்வீட் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.